அந்த துறை கூட எலெக்ஷன்ல நிக்க போறான். அவன் கிடக்குறான். எனக்கு முன்னால் அவன் என்னடா கொசு லட்சியம் லட்சியம் கத்துவான். என்கிட்ட லட்சம் இருக்குடா, லட்சம் தொலைச்சு விடுறான். சேர்மேனுங்க பதவியை உண்டாக்குனது சர்க்காரு, சேர்மேனுங்களை உண்டாக்குறது பிரபு. போன தடவை அவரை சேர்மேன் ஆக்கியிருந்தீங்க, அதே போல இந்த தடவை என்ன சேர்மேன் ஆக்கிட்டீங்கன்னா கடனை தீர்த்து விடுவேன், சிரமம் இல்லாம சில்லறையும் சேர்த்து விடுவேன். ஏ புண்ணியகுடி, என்ன கடைசியில கேங்கிட்டே மோதுற? நான் ஏற்கனவே ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் என் 3 பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும். அதனால இந்த முறை நான் சேர்மேன் ஆகிறதாங்க நியாயம். இல்ல, நான் சேர்மேன் ஆகிறதுதான் தர்மம். என்ன சண்டை இது? இதுதான் பதவி சண்டை. சொல்றேன், நாட்டு நன்மைக்காகவே சொல்றேன். இந்த தடவை நானே சேர்மன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, நம்ம வாத்தியார் தான் ஜெயிப்பாருன்னா சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். அடுத்த வேட்பாளர் திரு துரை அவர்கள் 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் தோற்று போனதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நீங்க ஒரு நல்லவர, உத்தமர, சமூக தொண்டரை சேர்னா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா. இது ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மை சொல்றேன், நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனால எங்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க. நன்றி, வணக்கம்.